அதே மாதிரி பேய் பிடிச்சிச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், வீட்டில் அடிதடி சண்டை ஆகும், தேவையில்லாத பேச்சு வரும், நீங்கள் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்கிற மாதிரி ஆகும். சாமி கும்பிடணும்னு நினைப்போம், கும்பிட முடியாது. அமாவாசை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 2-3 நாளே முன்னாடியே சண்டை ஆரம்பிச்சிடும். நாளைக்கு அமாவாசைனா இன்றைக்கே சண்டை ஆரம்பிச்சிடும். ஒரு சந்தேகம், இந்த பேய் பிடிக்கிறது 2 விஷயமா இருக்கு இல்லையா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே யாராவது துர்மரணம் அடையிறதோ, இல்லை அகாலம், அதாவது அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து யாராவது பலவீனம் அவங்க மேலே ஏறி அதை பேய் பிடிச்சிக்கும். ஏவலில் விடுறது வந்து ஒரு குட்டி சாத்தான் ஜின்னு போல் வந்து ஏறுமா? ஆமாம், அந்த மாதிரி ஏவும். அது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் உட்காந்து செத்து போனேன், அதாவது தேர்ந்தெடுப்போம். 25 வயசு பையன், 18 வயசு பையன், அறியாதவங்க வந்து கொஞ்சம் எதுவுமே அனுபவிக்க முடியாமல், ஆசை பாசம் எதுவுமே நிறைவேறாமல் அல்பாயுசில் போனவங்க, துர்மரணம் அடைஞ்சவங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து எடுத்துருக்கிறவங்கள என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகுடு வச்சு சில மந்திரங்கள் சொல்லி அந்த பணத்தாண்ட உட்காந்து ஒரு பூசணிக்காவை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து தியானம் பண்ணி அந்த ஆத்மாவை வெளில வர வைப்போம். ஆத்மா வெளில வர வச்சுட்டு இப்போ அந்த ஆத்மா வந்து நம்ம பேச்சை கேட்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ஆத்மா போய் அப்படியே செய்யும்.